அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரியஸ்ல டெஸ்ட் நம்பர் 4க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 4ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்டிடியூட் பார்ட்ல தனி வட்டியும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் கேட்டிருந்தோம். சரிங்களா, இதுல இருந்து ஒரு 25 கொஸ்டினும், ரீசனிங் பார்ட்ல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, வயது கணக்குகள், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ். சரிங்களா, இதுல இருந்து ஒரு 15 கொஸ்டினும் கேட்டிருந்தோம். சரிங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம் எஸ்எஃப் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதிகப்படியா நம்ம எதிர்பார்க்கலாம். அது போக வயது கணக்குகளும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல. இந்த மிரர் அல்லது வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல கடைசியா ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லிச்சிங்களா. அதுல ஒரே ஒரு சம் இருக்கும். என்னன்னா, ஒருத்தவங்க வண்டி நம்பர் வந்து TN 67, இங்க ஒரு 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதோட கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சம் இருக்கும். அந்த சம் ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால நம்ம இந்த டெஸ்ட்ல மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் கொடுத்துருப்போம். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ், நம்ம டெஸ்ட் சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாடல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே கம்பைன் பண்ணி டெஸ்ட் ஷெடியூலா கொடுத்துருப்போம். சரிங்களா, 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஒரே ஒரு சம் இருக்கும், அது ஒரு 2 தடவை கேட்டிருக்காங்க. அதனால இது நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா, இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஈஸியா பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒவ்வொரு சம்மா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், தனி வட்டி. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா, SI = PNR/100. சரிங்களா, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இதுல நிறைய சம்ஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா, இதுல SI அப்படிங்கிறது தனி வட்டி, P அப்படிங்கிறது அசலு, N அப்படிங்கிறது எத்தனை வருடம், R அப்படிங்கிறது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, மொத்த தொகை வேணும் அப்படின்னா நான் போட்ட அமௌண்ட், அதுக்கு பேங்க் தர்ற வட்டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா, SI கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டா போதும். சரிங்களா, P கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையில இருந்து SI மைனஸ் பண்ணா போதும். சரிங்களா, ஒரே ஃபார்முலா தான், மாத்தி மாத்தி கேட்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க, ரூபாய் 1250 ஆனது. அப்ப எவ்வளவு டெபாசிட் பண்றேன், 1250. குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் R வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா, R தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷம் டெபாசிட் பண்றேன், 4 வருஷம் டெபாசிட் பண்றேன். டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குன்னா 1550. இந்த 1550 எப்படி அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு மொத்த தொகை. சரிங்களா, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, A மைனஸ் P. A வந்து 1550 மைனஸ் P வந்து 1250. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்னா 300 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, அப்ப எனக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு, 300 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஃபார்முலா என்ன, SI = PNR/100. நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும். அப்ப மத்த எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா, SI எவ்வளவு 300, இந்த கீழே இருக்கிற 100 வந்து மேல வந்துடும், மேல இருக்கிறது எல்லாமே கீழே வரும். சரிங்களா, பை எவ்வளவு டெபாசிட் பண்றோம், 1250. எத்தனை வருஷம்னா ஒரு 4 வருஷம். சரிங்களா, ஈக்குவல் டு 6. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 25 5 125, இங்க 4 25 100, இதுவும் அடி ஆயிரும். 1 இங்க 6ன்னு வரும். சரிங்களா, அப்ப R வந்து என்னன்னா 6%. ஸோ முதல்ல ஒரு பேசிக் சம். சரிங்களா, அப்ப R வந்து 6%. சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை ஒரு கொஸ்டின். சரிங்களா, இந்த மாடலை நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்க வந்து 14க்கு பதிலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 42 சம்திங்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு A plus B ஈஸ்ட் B plus C ஈஸ்ட் C plus A ஈக்குவல் டு 6:7:8. சரிங்களா, இப்போ விகிதத்தை எடுத்து விடுங்க. விகிதத்தை எடுத்து விடுறதுனா வேற ஒண்ணும் இல்ல, என்ன இருக்கோ அது கூட ஒரு ஆல்பாபெட்டை சேர்த்து எழுதிருங்க. 6x, B plus C ஈக்குவல் டு 7x, C plus A ஈக்குவல் டு 8x. சரிங்களா, என்ன பண்றேன்னா விகிதம் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க, விகிதத்தை எடுத்து விடுறேன்னா ஒரு ஆல்பாபெட்டை சேர்த்து விட்டுருங்க. சரிங்களா, இப்போ LHS தனியா ஆட் பண்ணுங்க, RHS தனியா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்பாங்களே,
2 தடவை ஏ இருக்கும், 2 தடவை பி இருக்கும், 2 தடவை பி இருக்கும். சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு இங்க கூட்டினா என்ன வரும்னா 8 7 15 15 6னா 21 எக்ஸ். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14ன்னு கொடுத்துருக்காங்க. 14 பை இந்த 21 கீழே கொண்டு வந்துருங்க ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஈரேலா 14 இங்க 3 வேலா 21. சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா ஈரெண்டா 4/3. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 14. இந்த ஏ பிளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா 6x போட்டுக்கிறேன் பிளஸ் சி ஈக்குவல் டு 14. அப்போ சி ஈக்குவல் டு 14 6x அந்த பக்கம் போனா மைனஸ் 6x. எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4/3. இப்போ 1 3 3 ஈர் 3 6. அப்போ 14 மைனஸ் 8 ஆன்சரு 6ன்னு வரும். சி வந்து என்ன வரும்னா 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ சி வந்து 6. சரிங்களா? இந்த மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 3வது கொஸ்டின், எத்தனை மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 25% உங்களுக்கு ஆண்டு வரும்? சரிங்களா? உங்க கொஸ்டின்ஸ்ல கரெக்டா இருந்திருக்கும். ஆண்டு வட்டி வீதத்தில் அசலில் 7/6 மடங்காக மாறும். சரிங்களா? எத்தனை மாதங்களில்? அப்போ என்ன வந்து என்னன்னு கேட்குறாங்க, அதே நேரத்தில் அது எதுல கேட்குறாங்க அப்படின்னா மாதம்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் ஏமாத்துவாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்ப்போம். எவ்வளோ வட்டி வீதம்? ஆர் வந்து 25%, அசலில் 7/6 மடங்காக. அப்போ ஏ வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா நான் போட்ட அமௌண்ட்ல 7/6 மடங்கா இருக்கும். சரிங்களா? இதுதான் எனக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இதுல இருந்தா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டெபாசிட் பண்ற அமௌண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 30 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன் 30 ரூபான்னு எடுக்கிறேன்னா பேஸ்ல பாருங்களேன் 6ன்னு இருக்கு. அப்போ 6ஆல டிவைட் பண்ற நம்பரா எடுத்துக்கோங்க. ஏ என்ன வரும் அப்போ 7/6 இன்ட்டு 30. அப்போ 1 இங்க 5 ஐயெல்லாம் 35 ரூபாய். அப்போ 30 ரூபா போடுறேன், எனக்கு 35 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்னோட தனி வட்டி எவ்வளவு? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 5 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. SI ஈக்குவல் டு PNR/100. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன தான் கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? SI என்ன கண்டுபிடிச்சோம்னா 5 ரூபா, கீழே உள்ளது மேல வரும், மேல உள்ளது கீழே வரும். சரிங்களா? P வந்து என்ன எடுத்திருக்கோம் 30 ரூபா, R வந்து எவ்வளவு எடுத்திருக்கோம் 25 ஈக்குவல் டு N. சரிங்களா? அப்போ 1 இங்க 4, 1 இங்க 6, 2 4, 2 6. சரிங்களா? அப்போ N ஈக்குவல் டு 2/3. ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இதை போட்டுறக்கூடாது, ஏன்னா எனக்கு வர்ற ஆன்சர் எதுல வரும்னா வருடம்ல வரும். ஆனா அவங்க எதுல கேட்கறாங்க அப்படின்னா மாதத்துல கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ வருஷத்தை மாசமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 12 போட்டுருங்க. அப்போ 1 இங்க 4, ஆன்சரு 8 மாதம்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். மாதத்துல கேட்கறாங்க, நமக்கு வர்ற ஆன்சர் வருஷத்துல வந்துருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியும் நம்மளை ஏமாத்தலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது சம், ஒரு குறிப்பிட்ட தொகையானது, தொகை என்னன்னு எனக்கு தெரியாது, 4 வருஷத்தில் 20,720ஆகவும் 6 வருடங்களில் 24,080ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன? சரிங்களா? நான் ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். அது டெபாசிட் பண்ண அமௌண்ட் 6 வருஷத்துல எப்படி மாறுதுன்னா 24,080 ரூபாயா மாறுது. அதே மாதிரி 4 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னா 20,720. இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஒரு சில நேரம் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அடுத்து வந்து ஆர் என்னன்னு கேட்பாங்க, இன்னும் ஒரு சில நேரத்துல ரெண்டுமே என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின் இதுலயும் கேட்டிருக்காங்க, இதுலயும் கேட்டிருக்காங்க, இதுலயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 வருட வட்டி கிடைக்கும். சரிங்களா? என்ன வரும் 0, 6,
இங்க 3, இங்க 10. 10ல 7 பெருசுனா 3, 3 சரிங்களா. அப்ப 2 வருட வட்டி நமக்கு எவ்வளவுனா 3360. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒண்ணு இதை வச்சு இந்த பக்கம் கொண்டு வாங்க அல்லது இந்த பக்கம் கொண்டு வாங்க. இத ஒரு 2ஆல பெருக்குனா இந்த இது நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதை ஒரு 3ஆல பெருக்குனா இந்த வருஷத்துக்கு கிடைக்கும். நான் இப்போ 2ஆல பெருக்குனா என்ன வரும், 4 வருட வட்டி கிடைக்கும் எனக்கு. 4 வருட வட்டி ஈக்குவல் டு 2 × 3360. அப்போ பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 0 ஈராறா 12 மிச்சம் 1 ஈர்மூணு 6 7 ஈர்மூணு 6 சரிங்களா. அப்ப 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும், 6760 ரூபாய். 4 வருஷத்துல எனக்கு அமௌண்ட் எப்படி மாறி இருக்கு, 20720. வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 6720. இப்போ மொத்த தொகையில இருந்து வட்டியை மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும்னா பி கிடைச்சிரும். எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா 20720 மைனஸ் 6720 கழிச்சிங்கன்னா 0 0 0 14,000 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அப்ப எவ்வளவு நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 14,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதே இது ஆர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னா, எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கேன் 14,000 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு. ஏன்னா நம்ம 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. வட்டி எனக்கு எவ்வளவு 6720. இன்னும் எனக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா ஆர் மிஸ் ஆகுது சரிங்களா. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 6720 × 100/14,000 × 4 ஈக்குவல் டு 6 வரும் சரிங்களா. ஒரு 3 0க்கு 3 0 அடி ஆயிரும். ஒரு நாள் 4, இங்க ஒரு நாள் 4 மிச்சம் ஒரு 2, 6 நாளா 24 மிச்சம் ஒரு 3, 32னா 8 நாங்க 32 சரிங்களா. அப்போ ஒவ்வொரு 14 14 1 மிச்சம் 2 2. அப்ப ஆர் வந்து என்ன வரும்னா 12% வரும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் முக்கியமான சரிங்களா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் சரிங்களா. அதுல இருந்து ஒண்ணு இந்த பக்கம் கொண்டு வாங்க அல்லது இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. நம்ம இதுல பி மட்டும் தான் கேட்டோம். கொஸ்டின்ஸ்ல சம்டைம்ஸ் ஆரும் கேட்கலாம் சரிங்களா. ஆர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ஒரு கடிகாரத்தின் நேரத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது 7:20 சரிங்களா. அப்போ மிரர் இமேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:20 எனில் உண்மையான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ மிரர் இமேஜ்ல கிளாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 2 இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன அப்படின்னா 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அல்லது 1 மணில இருந்து 11 மணிக்குள்ள இந்த டைம் பீரியட்ல கொடுத்தா ஒண்ணு பண்ணணும், இந்த டைம் பீரியட்ல கொடுத்தா ஒண்ணு பண்ணணும் சரிங்களா. 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்னா 23:60ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மணில இருந்து 11 மணினா எது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 11:60 சரிங்களா. 11 மணில இருந்து 1 மணினா 23:60ல இருந்து கொடுத்துருக்கிற நேரத்தை மைனஸ் பண்ணணும் சரிங்களா. இதே நம்ம கொடுத்துருக்கிற நேரம் வந்து 1 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்னா 11:60ல இருந்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா. இதை ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன நேரம் கொடுத்துருக்காங்க 7:20. 7:20 அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும்னா இந்த நேரத்துக்குள்ள வரும் சரிங்களா. அப்போ 11:60ல இருந்து நமக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை மைனஸ் பண்ணிருங்க. 7:20 மைனஸ் பண்ண என்ன வரும் 0 4 4. ஆன்சர் வந்து என்னன்னா 4:40. அப்போ சி ஆப்ஷன் எனக்கு வரும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாசம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/n × 100. இது n கேட்டாங்க அப்படின்னா n ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/r × 100 சரிங்களா. இதுல எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மடங்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துல என்ன இருக்கும் அதான் வந்து நமக்கு
எக்ஸ் சரிங்களா. இப்போ 8 வருடங்கள் ரெட்டிப்பாகிறது. அப்ப n இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 8 எக்ஸ் இருக்கிற இடத்துல எத்தனை மடங்கு மாறுதா ரெட்டிப்பாகிறதுனா 2 மடங்கு. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல 2. அப்ப r என்ன வரும்னா 2 மைனஸ் 1/8 இன்ட்டு 100 ஈர்னாங்க 8 இங்க 25 நாங்க 100. அப்போ 25/2 25/2 இது இன்னும் கொஞ்சம் கலப்பு பின்னமா மாத்தினா 12 1/2ன்னு வரும். அப்போ பி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவும் 7th ஸ்டாண்டர்ட் புக்ல நமக்கு ஒரு சம் இருக்கும். அந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து 7வது சம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒருவர் தன்னிடம் இருந்த தொகையை 2 விதமான வங்கிகளில் முதலீடு செய்கிறார். முதல் வங்கியில் ரூபாய் 5000 குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில். ஸோ இங்க ஆர் என்னன்னு தெரியாது சரிங்களா. 4 வருடங்களுக்கும் மற்றொரு வங்கியில் ரூபாய் 4000 5 வருடங்களுக்கும் அதே வட்டி வீதத்தில், இங்க எவ்வளவு வட்டி வீதம் கொடுத்தாங்களோ அதே வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். இறுதியில் மொத்தமாக ரூபாய் 2400 தனி வட்டியாக பெற்றார் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்னா நான் இருக்கேன், நான் வந்து 2 விதமான பேங்க்ல டெபாசிட் பண்றேன் சரிங்களா. முதல் பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்றேன் அப்படின்னா 5000 டெபாசிட் பண்றேன். ஆர் எனக்கு என்னன்னு தெரியாது சரிங்களா. எத்தனை வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு பேங்குக்கு போறேன், அங்க எவ்வளவு நான் டெபாசிட் பண்றேன்னா 4000 ரூபாய் டெபாசிட் பண்றேன் அதே வட்டி வீதத்தில். இங்க எவ்வளவு வட்டி வீதம் கொடுத்தேன்னா அதே வட்டி வீதத்தில் சரிங்களா. என் எவ்வளவுனா 5 வருடங்களுக்கு. ஸோ 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்படி டெபாசிட் பண்ணும்போது இவங்க எனக்கு ஒரு தனி வட்டி தருவாங்க சரிங்களா. அதே மாதிரி இவங்க எனக்கு ஒரு தனி வட்டி தருவாங்க கரெக்டா. ஏன்னா டெபாசிட் பண்றோம், டெபாசிட் பண்ணாலே எனக்கு ஒரு வட்டி கிடைக்கும். இங்கேயும் டெபாசிட் பண்றேன், இங்கேயும் எனக்கு ஒரு வட்டி கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த 2 தனி வட்டியும் கூட்டுனா எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 2400 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. அப்படின்னா ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SI1 பிளஸ் SI2 ஈக்குவல் டு 2400. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருங்க சரிங்களா. ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரிஞ்சுதான், டைரக்டா அப்ளை பண்ணிடுவோம். 5000 ரூபாய் எத்தனை வருஷத்துக்குன்னா 4 வருஷத்துக்கு. ஆர் என்னன்னு தெரியாது, அதை அப்படியே போட்டுவிடும் பை 100 பிளஸ் இங்க எவ்வளவு டெபாசிட் பண்றேன் 4000 ரூபாய். இங்க என்ன வட்டியோ அதே வட்டி வீதத்தில் எத்தனை வருஷம்னா 5 வருஷம் பை 100. இப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 2 பேங்க்லையும் சேர்த்து 2400 ரூபாய் எனக்கு கிடைக்கும் சரிங்களா. ஒரு 2 0 2 0 2 0 2 0 அடி கொடுத்துலாம். இதை பெருக்குனீங்கன்னா 200 ஆர் பிளஸ் இங்க பெருக்குனீங்கன்னா இங்க ஒரு 200 ஆர் ஈக்குவல் டு 2400. அப்போ 400 ஆர் ஈக்குவல் டு 2400 அடி கொடுத்தீங்கன்னா 2 0க்கு 2 0 ஒரு 4 இங்க 6 4 24. அப்போ ஆர் என்னன்னா 6% சரிங்களா. அப்போ என்ன ஆப்ஷன்னா சி ஆப்ஷன் சரிங்களா. சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட் சரிங்களா. இது வேற ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அதனால 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன் சரிங்களா. முதல் பேங்க்ல 5000 ரூபாய், ரெண்டாவது பேங்க்ல 4000 ரூபாய். 4 வருஷம் பண்றேன், இங்க 5 வருஷம் பண்றேன். இங்க எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அதே தான் இங்கேயும் தராங்க. கடைசி எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குன்னா 2 பேங்கையும் சேர்த்து 2400 ரூபாய் கிடைக்கும் சரிங்களா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணினா ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 8வது சம், கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இது என்ன லாஜிக் படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க என்ன இருக்கோ அதை நான் அப்படியே தூக்கி இங்க வைப்பேன் சரிங்களா. இதோட இமேஜ் இங்க எனக்கு கிடைக்கணும். இதை ரெண்டையும் மடிக்கும் போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கணும், கரெக்டா போய் ஃபிட் ஆகும் சரிங்களா. அதுபடி பண்ணுங்க. அப்போ இங்க என்ன இருக்கு, இதான் எனக்கு கொடுத்துருக்கிற படம் சரிங்களா. இதான் நம்ம கொடுத்துருக்கிற படம். இப்ப இங்க ஒரு படம் நான் வைக்கணும், இதை அப்படியே இது மேல நான் கவுத்திக்கலாம். அதான் நமக்கு மிரர் இமேஜ் சரிங்களா. அப்போ இங்க வச்சா என்ன வரும், 3க்குள்ள இது வரும் சரிங்களா. 3க்குள்ள இந்த மாதிரி இருக்கும். அப்ப நான் தான் இதை அப்படியே இந்த பக்கம் தூக்கி வைக்கும் போது எனக்கு மேல அப்படியே இருக்கும் சரிங்களா. அப்ப இப்படி இருக்கிற மாதிரி இமேஜ் எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு சரிங்களா. அப்ப ஆன்சரு செகண்ட் ஆப்ஷன் எனக்கு கரெக்டா இருக்கும். இங்க இருக்கிறத இங்க அப்படியே வைக்கணும், ரெண்டையும் மடிக்கும் போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பொருந்தணும் சரிங்களா. அப்போ இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே இங்க வரைங்க, இப்படி இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ அப்போ அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தா பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கு சரிங்களா.
அடுத்து 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு பையில் ஒரு பேக் இருக்கு. அதுல என்னென்ன பால் இருக்குன்னா ரெட் அண்ட் கிரீன். சிவப்பு மற்றும் பச்சை நிற பந்துகள் எந்த விகிதத்துல இருக்குன்னா 4:9 சரிங்களா. என்ற விகிதத்தில் உள்ளன. புதிதாக 7 சிவப்பு நிற பந்துகளை, புதுசா என்னன்னா ஒரு 7 ரெட் பாலை ஆட் பண்றேன். ஆட் பண்ணும் போது எனக்கு பேக்ல விகிதம் எப்படி மாறுது அப்படின்னா, விகிதமானது 5:6 என மாறுகிறது. எனில் பையில் உள்ள பச்சை நிற பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான சம் தான். விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, கேட்கறது பச்சை பந்து தான். அப்ப இங்க 9 இருக்கு, புதுசா ஆட் பண்ணும் போது 6ன்னு மாறிடுச்சுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்கன்னா, ஜி வந்து எப்படி இருக்குன்னா 9ஓட மடங்கா இருக்கு. அப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆகும், இது ஆகும், இது ஆகாது, இது ஆகும் சரிங்களா. அப்ப இதை வச்சு நான் ஒரு ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிட்டேன் சரிங்களா. அடுத்து 7 இதை புதுசா சேர்க்கிறேன். புதுசா சேர்க்கும் போது எனக்கு விகிதம் என்ன கிடைக்கும், 6ஓட மடங்கா கிடைக்கும் சரிங்களா. அப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் 6ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கும் போது இது 6ஆம் வாய்ப்பாடு போகாது, இது போகாது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 6ஆம் வாய்ப்பால போகும் சரிங்களா. அப்போ எத்தனை கிரீன் பால் இருக்குன்னா 18 கிரீன் பால் சரிங்களா. விகிதத்தை வச்சே போட்டுடலாம் சரிங்களா. என்ன பண்றேன் அப்படின்னா கிரீன் பால் தான் கேட்கறாங்க. அப்ப கிரீன் பால் எப்படி இருக்குன்னா 9ஓட மடங்கா இருக்கு. அப்ப எது இதெல்லாம் 9ஆம் வாய்ப்பால போகும்னு பார்த்தா இது போகும், இது போகும், இது போகாது, இது போகும் சரிங்களா. ஒரு ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். புதுசா 7 பால் போடுறேன். இப்போ எனக்கு கிரீனோட விகிதம் எப்படி இருக்குன்னா 6ஓட பெருக்கு தொகையா இருக்கு சரிங்களா. அப்ப என்னென்ன ஆப்ஷன்லாம் 6ஆல டிவைட் ஆகுதுன்னு பாக்குறேன். இது ஆகாது, இது ஆகும், இது ஆகாது சரிங்களா. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரூபாய் 3900 எவ்வளவு இருக்குன்னா 3900 ரூபாய் இருக்கு. இதை நான் எத்தனை பேர்த்துக்கு குறிச்சு கொடுக்குறேன்னா ஒரு 3 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறேன். ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 பேர்த்துக்கு கொடுக்குறேன். என்ன விகிதத்துல கொடுக்குறேன்னா 1/2 ஈஸ்ட் 1/3 ஈஸ்ட் 1/4 இப்படி பிரித்து கொடுத்தால் பிக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃப்ராக்ஷனை எடுத்து விடுங்க. எடுத்து விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் பாருங்க. 2 3 4 2ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 3 2. இதுக்கப்புறம் சம்பந்தம் கிடையாது. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 2 × 1 × 3 × 2. இதுக்கப்புறம் பொதுவா எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்ப நம்ம பெருக்கிறத எனக்கு மீச்சியமா சரிங்களா. 2 6 12. அப்போ ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி என்ன வரும் அப்படின்னா இங்க 12 வரணும்னா எதால பெருக்கணும் 6ஆல. அப்ப மேலையும் 6ஆல பெருக்குங்க சரிங்களா. 6 ஈஸ்ட் இங்க 12 வரணும்னா 4ஆல, இங்க 12 வரணும்னா 3ஆல சரிங்களா. அப்ப 6 ஈஸ்ட் 4 ஈஸ்ட் 3 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி 1/2 × எல்சிஎம் என்ன வந்துச்சு 12 ஈஸ்ட் 1/3 × 12 ஈஸ்ட் 1/4 × 12 அடி கொடுத்தீங்கன்னா இந்த இது வரும் சரிங்களா. 1 2 6 1 இங்க 4 1 இங்க 3. அப்போ 6:4:3. நமக்கு என்ன கேட்குறாங்க, பியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டா கீழே வந்து மொத்த பங்கு, மேல வந்து யாருக்கு கேட்குறாங்க பியோட பங்கு எதுல 3900 சரிங்களா. அப்போ மொத்த பங்கு எவ்வளவு, இது எல்லாத்தையும் கூட்டுங்க 10 13. மொத்த பங்கு வந்து 13. அதுல பியோட பங்கு என்ன 4/3900 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 3 300 வரும். 3 12 1200 சரிங்களா. அப்போ பி வந்து எவ்வளவு வாங்குறாங்கன்னா 1200 வாங்குறாங்க சரிங்களா. ஸோ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். அடுத்து 11ஆம் சம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 7% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது ரூபாய் 1750க்கு 5% வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கு சமம் எனில் முதலாவதான தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. என்ன பண்றேன் அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் 2 பேங்க்ல டெபாசிட் பண்றேன். முதல் பேங்க்ல எவ்வளோன்னு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வட்டி வீதத்துல
7% வட்டி வீதத்துல எத்தனை வருஷம்னா 2 வருஷம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்றேன்னா 1750 ரூபாய் டெபாசிட் பண்றேன். எவ்வளவு வட்டி வீதத்துல 5% வட்டி வீதத்தில் எண் வந்து 4 வருஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்படி டெபாசிட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த சமயம் என்ன சொன்னாங்க, ரெண்டையும் கூட்டும் போது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க, தனி வட்டிக்கு சமம். இங்க கிடைக்கிற தனி வட்டியும் இங்க கிடைக்கிற தனி வட்டியும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு 300 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா இங்கேயும் எனக்கு 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பி கண்டுபிடிக்கணும். 7 × 2 பை கீழே 100. இங்க வந்து 1750 × 5 × 4/100. சரிங்களா? ஸோ இதையும் அடி கொடுத்துடலாம். நமக்கு பி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ பி ஈக்குவல் டு 1750 × 5 × 4/7 × 2. 1 இங்க 2. 4 7 7 7 14, மிச்சம் ஒரு 35னா 5 0. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 500 ரூபாய் இன்ட்டு ஒரு 5. அப்போ 5 25, 2500 ரூபாய். அப்போ முதல் பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா 2500 ரூபாய் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து a cube plus b cube is to a cube minus b cube. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a cube plus b cube is to a cube minus b cube. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 185 is to 158 எனில் a is to b என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இது ஒன்று பார்த்துருப்போம். a is to b இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a/b எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ண போறேன். அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம், a cube plus b cube by a cube minus b cube. இங்க அதே மாதிரி அப்ளை பண்ணா என்ன வரும், 185/158. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? ரெண்டு பக்கமும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன வரும், 158 × a cube plus b cube equal to 185 × a cube minus b cube. சரிங்களா? ஸோ இதை இங்க கொண்டு வந்திருக்கேன், இதை அங்க கொண்டு போயிருக்கேன். இப்போ உள்ள பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 158 a cube plus 158 b cube equal to 185 a cube minus 185 b cube. சரிங்களா? a எல்லாம் ஒரு பக்கம், b எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தா என்ன வரும், இங்க என்ன இருக்கு, 158 a cube இருக்கட்டும், 158 b cube. இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் வந்துடும். 185 b cube ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குன்னா 185 a cube. இந்த பிளஸ் a cube அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் a cube. இப்போ கழிங்களேன், இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்னா 158 185 3 13 14 1 343 343 b cube. இங்க இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்னா 27 வரும். அப்போ 27 a cube ஈக்குவல் டு, ஆல்பபெட்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போனா என்ன வரும், a cube by b cube ஈக்குவல் டு 343/27. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 7/3 பவர்ல 3. 7 கியூப்னா 343, 3 கியூப்னா 27. ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்துருங்க. எடுத்தா என்ன வரும்னா a/b ஈக்குவல் டு 7/3 வரும். அப்போ a is to b ஈக்குவல் டு 7 is to 3. அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். a is to b இருந்துச்சுன்னா a/b எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டு கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து 13வது சம் பாருங்க. 13வது சம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன்.
ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15 மாதங்களில் ஆண்டுக்கு 7.5% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு 8 மாதங்களில் ஆண்டுக்கு 12.5% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 32.5 அதிகம் எனில் அசல் என்ன? ஸோ இது வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் முதல் பேங்க்ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றேன் சரிங்களா. என் வந்து எவ்வளோனா 15 மாதம், ஆர் வந்து எவ்வளோனா ஆண்டுக்கு 7.5% ஆண்டு வட்டி விதத்தில். அதே மாதிரி இங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அதே அமௌண்ட் சம்திங் இங்க ஒரு எக்ஸ்ன்னு பண்ணேன்னா இங்கேயும் எக்ஸ் சரிங்களா. என் வந்து எவ்வளவு அப்படின்னா 8 மாதங்களில் 8 மாதம், ஆர் வந்து எவ்வளவுனா 12.5% சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இப்படி டெபாசிட் பண்ணும் போது எனக்கு இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்க ஒரு எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். இங்க கிடைக்கிறத விட இங்க எப்படி இருக்கு அப்படின்னா கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 32.5 சரிங்களா. அதாவது என்ன அர்த்தம்னா இங்க எவ்வளவு கிடைக்குமோ அதை விட எனக்கு ஒரு 32.5 இங்க எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இங்க 60 ரூபா கிடைச்சிச்சுன்னா இங்க எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு 92.5 ரூபா கிடைக்கும், 92.5 கிடைக்கும் சரிங்களா. இது மாசத்துல கொடுத்துருக்காங்க, ஆண்டா மாத்திக்கோங்க. 15/12 அப்ப ஆன்சரு 5/4. இங்க வந்து என்ன வரும்னா 8/12 அப்ப ஆன்சரு 2/3. ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது SI1 மைனஸ் SI2 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்னா 32.5 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்னா எக்ஸ் இன்ட்டு 5/4 இன்ட்டு 7.5/100 மைனஸ் இங்க எக்ஸ் இன்ட்டு 2/3 இன்ட்டு 12.5/100 ஈக்குவல் டு 32.5 சரிங்களா. இப்போ மேலே எங்களே ஒரு 10ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த புள்ளி வந்து நம்ம கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு 5/4 இன்ட்டு 75 கீழே ஒரு 100 ஒரு 10ஆல பெருக்கணும், அப்ப கீழேயும் 10ஆல பெருக்கணும் சரிங்களா. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2/3 இங்க 10ஆல பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆயிரும், 125/100 ஈக்குவல் டு 32.5 சரிங்களா. அடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 25 75 இங்க 4 சரிங்களா. அதே மாதிரி இங்க 4 இங்க ஒரு 10 வரும் சரிங்களா. இங்க 5. அப்ப எனக்கு கடைசியா என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 5 15x/4 கீழே ஒரு 40 மைனஸ் இங்க 2 10x/3/40 ஈக்குவல் டு 32.5 சரிங்களா. கீழே பேஸ் ஒண்ணு போல இருக்கு, அப்ப 40 அங்க கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டா என்ன வரும்னா 15x/4 மைனஸ் 10x/3 ஈக்குவல் டு 32.5. இந்த 40 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 10 × 4ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்ப எல்சிஎம் எடுங்களேன், எடுத்தா என்ன வரும் 45x மைனஸ் இங்க பெருக்குனா 40x கீழே 12ன்னு வரும். இங்க ஒரு ஜீரோக்கு இந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும், அப்போ 325 × 4ன்னு வரும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 5x ஈக்குவல் டு 325 × 4 கீழே உள்ள 12 அப்படி மேலே போயிடும் சரிங்களா. அப்போ 4 5 இங்க 6 30 மிச்சம் ஒரு 2 25னா 5 25 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 5 20 மிச்சம் 2 4 24 26 × 12 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 12 மிச்சம் 1 5 6 2 2 1 1 3 சரிங்களா. அப்போ 3120 ரூபா வரும். ஆன்சரு 3120. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து 14 சம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். தற்போதைய வயதுகளின் கூடுதல் 45. 5 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 6:1 எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா.
ஸோ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25, பி வந்து 40, சி வந்து 35, டி வந்து எனக்கு 30. இதை நான் வேற ஒண்ணுமே பண்ணதில்ல. என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் என்ன இருக்குன்னா 6:1. சரிங்களா? கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே எனக்கு என்னன்னா தற்போதைய வயது, இப்ப கரண்ட்ல என்ன ஏஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? 5 வருடங்களுக்கு முன்பு, அப்ப எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 20 வயசுன்னு இருக்கும். இங்க 35 வயசுன்னு இருக்கும். இங்க 30 வயசுன்னு இருக்கும். இங்க 25 வயசு. ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கு? எனக்கு 6ஓட பெருக்கு தொகையா இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த ஆப்ஷன் வந்து 6ஆல டிவைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப சி வந்து 30 அப்படிங்கிறது 6ஆல டிவைட் ஆகும். அப்ப ஆன்சரு 35. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற விகிதத்தை வச்சே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து 15. ஒரு பையில் 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் உள்ளன. பையின் மொத்த மதிப்பு ரூபாய் 1250 எனில் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? சரிங்களா? இப்போ ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல 1 ரூபாய் வந்து ஒரு 5 காயின் இருக்கு. சரிங்களா? 2 ரூபாய் வந்து ஒரு 10 காயின் இருக்கு. அதே மாதிரி 5 ரூபாய் வந்து ஒரு 5 காயின் இருக்கு. சரிங்களா? இந்த பேக்கோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் பெருக்கணும். 1 ரூபாய் காயின் வந்து எவ்வளவு இருக்கு? ஒரு 5 காயின் இருக்கு. அப்போ 5 ரூபாய் பிளஸ் 2 ரூபாய் காயின் எத்தனை இருக்கு? 10 காயின் இருக்கு. அப்போ 20 பிளஸ் இங்க 5 காயின் இருக்கு. 5 ரூபாய் காயின் வந்து 5 காயின் இருக்கு. அப்போ 5 25. அப்போ பேக்கோட மொத்த மதிப்பு எவ்வளோனா 50 ரூபாய். என்ன பண்றோம்? நாணயத்தோட மதிப்பு பெருக்கல் எத்தனை கவுண்டிங் இருக்கு, அதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல என்னென்ன இருக்குன்னா 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் இருக்கு. சரிங்களா? என்ன விகிதத்துல இருக்குன்னா 5:7:8 விகிதத்துல இருக்கு. பேக்கோட மொத்த மதிப்பு எனக்கு எவ்வளவுனா 1250 ரூபாய் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 5 ரூபாய் வந்து எத்தனை இருக்கு, 5 ரூபாய் நாணயம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப விகிதத்தை எடுத்து விடுங்களேன். எடுத்து விட்டா என்ன வரும்? இங்க ஒரு 5x, இங்க 7x, இங்க 8x. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். விகிதத்தை எடுத்து விடணும்னா ஒரு ஆல்பபெட்டால பெருக்குனா போதும். சரிங்களா? இப்போ எனக்கு பேக்கோட மொத்த மதிப்பு எவ்வளவுனா 1250 ரூபாய். இது எப்படி கிடைக்கும்? 2 ரூபாய் இன்ட்டு அதோட எவ்வளவு இருக்கு? 2 இன்ட்டு 5x பிளஸ் 5 இன்ட்டு 7x பிளஸ் 10 இன்ட்டு 8x. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்குனா எவ்வளவு வரும்? 10x பிளஸ் 35x பிளஸ் 80x ஈக்குவல் டு 1250 ரூபாய். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 90 125x ஈக்குவல் டு 1250. அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 1 0. சரிங்களா? அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னா 10. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க? 5 ரூபாய் நாணயம். 5 ரூபாய் நாணயம் எவ்வளவு இருக்குன்னா 7x. 7x. அப்ப 7 இன்ட்டு 10 ஆன்சரு 70 ரூபாய். சரிங்களா? ஸோ சாரி 70 காயின் நமக்கு இருக்கும். சரிங்களா? 7 ரூபாய் காயின் எத்தனை இருக்கும்னா 5 ரூபாய் காயின் எத்தனை இருக்கும்னா 70 காயின் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 16வது சம். A:B ஈக்குவல் டு, இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா விகித சமன் இஸ்டு K இஸ்டு 14/13 எனில் K இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. ABCD ஒரு 4 நம்பர் இருக்கு. இது வந்து விகித சமன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா
நடுவுல ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. விகித சமம்னா இந்த மாதிரி ஒரு 2 புள்ளி வச்சிருப்பாங்க சரிங்களா. இப்படி புள்ளி வச்சாலும் இதுக்கும் ஒரே மீனிங் தான் சரிங்களா. 4 இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்குங்க. 26/21 இன்ட்டு 14/13 ஈக்குவல் டு நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். 24/9 இன்ட்டு கே சரிங்களா. அப்போ அடி கொடுத்தா என்ன வரும்? 13 13 இங்க 2 3 21 இங்க 2 அப்போ 2 4/3 நமக்கு கே தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன வரும்? 9/24 தலைகீழா போகும் சரிங்களா. ஈக்குவல் டு கே 1 இங்க 3 1 இங்க 6 1 இங்க 2 அப்போ கேயோட வேல்யூ வந்து என்னன்னா 1/2ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் சரிங்களா. அடுத்து ஸோ ஒரு இமேஜ் கொடுத்து அதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா செஞ்சு பார்க்கறதுக்கு பேப்பர் வச்சிருப்பீங்க சரிங்களா. இங்க என்ன இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே எழுதுங்க. STRUCTURE சரிங்களா. கொஞ்சம் நல்லா அழுத்தியே எழுதுங்க. அப்படியே இந்த பேப்பரை திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் சரிங்களா. அது என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க சரிங்களா. என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே உங்க பேப்பர்ல நல்லா அழுத்தி எழுதுங்க சரிங்களா. இங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா பேப்பரை கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்க அல்லது இந்த பக்கம் திருப்பி பாருங்க சரிங்களா. திருப்பி பார்க்கும் போது ஈல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அது இங்க எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தா அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. இது 2 தான் நமக்கு ஈல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நமக்கு வராது சரிங்களா. இதுலயும் பாருங்களேன் இது வரைக்கும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு. இங்க சி இங்க யூ இருக்கு. அப்போ 5வது வார்த்தை பாருங்க 1 2 3 4 5 5வது வார்த்தை நமக்கு என்ன இருக்குன்னா சி இருக்கு. ஆனா இங்க யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. ஆன்சரு பி ஆப்ஷன் வரும் சரிங்களா. என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பேப்பர்ல அழுத்தி எழுதுங்க. பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அழுத்தி எழுதிட்டு இந்த பேப்பரை அப்படியே திருப்புங்க. திருப்புனீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஈல இருந்து கிடைக்கும். ஆர் இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுவும் இங்கே எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா. அடுத்து இரு எண்களின் கூடுதல் 80 அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த 2 எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. 2 நம்பரை கூட்டினா என்ன கிடைக்குதா? 80 கிடைக்குதான். அதே 2 நம்பரை கழிச்சா 8 கிடைக்குதான் சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வருது? இங்க 22 இங்க 23 இங்க 24 இங்க 20 சரிங்களா. 2 நம்பரை கூட்டினா நமக்கு என்ன வருது? 80. அப்போ கொடுத்துருக்கிற எது 80ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க சரிங்களா. 20 மட்டும்தான் 80 டிவைட் பண்ணும். அப்போ ஆன்சரு இது எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. 2 நம்பரை கூட்டினா 80 வருது. இது எல்லாத்தையும் கூட்டணுங்க. எது வந்து 80 டிவைட் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு டிவைட் பண்ணும் சரிங்களா. அப்போ ஆன்சரு டி ஆப்ஷன். அடுத்து 19 x/y 4:5 சரிங்களா. அடுத்து y/z 5:7 z/w ஈக்குவல் டு 7:9 அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா x/w வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி a/bன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? a/bன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ இங்கே எழுதுனா என்ன வரும்? x/y ஈக்குவல் டு 4/5. அதே மாதிரி இங்கே எழுதுனா y/z ஈக்குவல் டு 5/7. அங்கே z/w ஈக்குவல் டு 7/9 சரிங்களா. இப்போ இந்த பக்கம் எல்லாத்தையும் பெருக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? x/y இன்ட்டு y/z இன்ட்டு z/w ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 5/7 இன்ட்டு 7/9. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். இது எனக்கு கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ x/w ஈக்குவல் டு 4/9 அதாவது 4:9ன்னு வரும் சரிங்களா. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா டி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கு சரிங்களா.
அடுத்து 20வது கொஸ்டின். எக்ஸ் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 2.5% வட்டி வீதத்தில் 4 வருடங்களுக்கு முதலீடு செய்தார். ஒய் என்பவர் அதே தொகையை அதே வட்டி வீதத்தில் 6 வருடங்களுக்கு முதலீடு செய்தார் எனில் ஒய்க்கும் எக்ஸுக்கும் கிடைத்த தனி வட்டிகளின் விகிதம் என்ன? சரிங்களா? எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றாங்க. ஆர் வந்து என்னன்னா 2.5. சரிங்களா? 4 வருடங்களுக்கு. என் வந்து 4. ஒய் என்ன பண்றாரு, அதே தொகையை அதே வட்டி வீதத்தில் 2.5% வட்டி வீதத்தில் எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. அப்போ இப்படி டெபாசிட் பண்ணும் போது இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்கே எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுக்குரிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? கொஸ்டின் வந்து ஒய்க்கும் எக்ஸுக்கும் கிடைத்த தனி வட்டிகளின் விகிதம். எக்ஸுக்கு ஒய்க்கு கேட்கல, ஒய்க்கு எக்ஸுக்கு. சரிங்களா? அப்போ ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? பி இன்ட்டு 2.5 இன்ட்டு 6/100 ஒரு பெரிய பை எக்ஸுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? அதே பி இன்ட்டு 2.5 இன்ட்டு 4/100. சரிங்களா? அப்போ என்ன வரும்னா பி இன்ட்டு 2.5 இன்ட்டு 6/100. இந்த வகுத்தல் வந்து என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது தலைகீழா போகும். தலைகீழா போனா 100/p இன்ட்டு 2.5 இன்ட்டு 4. எது கேன்சல் ஆயிரும்? 100 கேன்சல் ஆயிரும், p கேன்சல் ஆயிரும், 2.5 கேன்சல் ஆயிரும், இங்க 3 இங்க 2. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3/2, அதாவது 3:2 வரும். சரிங்களா? என்ன ஆப்ஷன் வரும்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 21 என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் ஏயின் வயதானது பியின் வயதை போல் 2 மடங்கு. சரிங்களா? ஏயோட வயசு எப்படி இருக்குன்னா பிக்கு என்ன வயசோ அதை போல 2 மடங்கு. சரிங்களா? அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். 2 பேரோட வயசை கூட்டினா நமக்கு என்ன வருதான்? 60ன்னு வருது. சரிங்களா? எனில் 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான சம். 2 பேரோட வயசை கூட்டினா எவ்வளவு வருது? தற்போதைய வயது எவ்வளவுனா 60ன்னு கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயதின் கூடுதல் 60. என்ன கேட்கறாங்க, 5 வருஷத்துக்கு பின்னாடி அவங்களோட வயசோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ இவரோட வயசுல ஒரு 5 கூடும், அதே மாதிரி இவரோட வயதுல ஒரு 5 கூடும். அப்ப 5 + 5 10. இதோட ஒரு 10 கூட்டினா எவ்வளவு வரும்னா 70ன்னு வரும். சரிங்களா? அப்ப ஆன்சரு 70. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, 2 பேரோட தற்போதைய வயதை கூட்டினா என்ன வருதுன்னா 60 வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப தற்போதைய வயசு 60, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப இவருக்கு ஒரு 5 வயசு கூடும், பிக்கு ஒரு 5 வயசு கூடும், மொத்தமா ஒரு 10 கூடும். சரிங்களா? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆன்சரு 70. ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். அடுத்து 22. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். வட்டி வீதத்தை 2% உயர்த்தும் போது ரூபாய் 84 கூடுதலாக கிடைக்கிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்றேன் 6% வட்டி வீதத்துல 3 வருஷத்துக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்றேன்னா அதே தொகைக்கு வட்டியை மட்டும் என்னன்னா ஒரு 2 இது கூட்டுறேன். அப்ப ஏற்கனவே 6, இப்ப எவ்வளவு போடும்னா 2%, 6+2. அதாவது இங்க 10னா இங்க 12. சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு? அதே வருஷம் தான். சரிங்களா? அப்ப என்ன வந்து எனக்கு 3. சரிங்களா? உயர்த்தும் போது ரூபாய் 84 கூடுதலாக கிடைக்கிறது. இங்க எவ்வளவு கிடைக்குதோ அதை விட இங்க அதிகமா கிடைக்குது. சரிங்களா? இங்க 60 ரூபாய் கிடைச்சுன்னா இங்க 144 ரூபாய், 84 ரூபாய் கூடுதலா கிடைக்குது. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா உங்களுக்கு 84 ரூபாய் வரும். சரிங்களா? அப்ப SI1 SI2 இங்கதான் அதிகமா கிடைக்குது. அப்ப இதுல இருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப SI2 மைனஸ் SI1 ஈக்குவல் டு 84ன்னு வருது. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. P இன்ட்டு 3 இன்ட்டு R+2 பை
100 minus P into 3 into R by 100 equal to 84. என்னென்ன பண்ணலாம் இங்க 3p by 100 காமனா வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? இது ஃபுல்லும் போயிடும். அப்போ r plus 2 மைனஸ் இங்க இது ஃபுல்லும் போயிடும். போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? r equal to 84. அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ p 3p into 2 by 100 equal to 84. அப்போ p வந்து என்ன வரும்னா 84 into 100 by 3 into 2 1 இங்க 42 1 இங்க 14. அப்போ p வந்து எவ்வளவு வரும்னா 1400 ரூபா வரும். சரிங்களா? அப்போ அசல் எவ்வளவுனா 1400 ரூபா. ஓகே. அடுத்து 23வது சம். a இன் வயதானது b இன் வயதை போல் 2 மடங்கு. a யோட வயசு எப்படி இருக்குன்னா b யோட வயதை போல் 2 மடங்கு. b இன் வயதானது c இன் வயதை போல் 1/3 மடங்கு. b யோட வயசு எப்படி இருக்கா? c யோட வயசை போல 1/3 மடங்கு. மற்றும் abc இன் கூடுதல் 42. 3 பேரோட வயசை கூட்டினா நமக்கு எவ்வளவு வருதா? 42. அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா a plus b யோட வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ b கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப a by b என்ன வரும்? 2/1 வரும். சரிங்களா? இங்க b by c equal to 1/3 வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் a is to b is to c கண்டுபிடிங்க. சரிங்களா? a by b அப்ப a is to b equal to 2 is to 1. இங்க b is to c equal to 1 is to 3. அப்ப a is to b இருக்கிற இடத்துல 2 is to 1. இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். அதே மாதிரி b is to c என்ன கொடுத்துருக்காங்க? 1 is to 3. இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும். சரிங்களா? இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் நம்பர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இந்த பக்கம் 1 இருக்கு. அப்போ 1 ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை, அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 1 இருக்கு. சரிங்களா? அப்போ அதை ஃபில் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பெருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பெருக்குனா 2 1 1 3 3. சரிங்களா? அப்போ a is to b is to c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 is to 1 is to 3. சரிங்களா? இப்போ விகிதத்தை எடுத்து விட்டா என்ன வரும்? a வந்து 2x, b வந்து x, c வந்து 3x. சரிங்களா? எல்லாத்தையும் கூட்டுங்களேன். கொடுத்து கொஸ்டின் வந்து a plus b plus c வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 42ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 2x plus x plus 3x equal to 42. அப்போ 5 6x equal to 42. x வந்து என்ன வரும்னா 7ன்னு வரும். சரிங்களா? கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? a plus b இன் வயதுகளின் கூடுதல். அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3x. அப்போ 3 into 7 ஆன்சரு 21ன்னு வரும். சரிங்களா? ஆன்சரு சி ஆப்ஷன் கரெக்டா வரும். அடுத்து 24வது கொஸ்டின். ஒருவர் தன்னிடம் இருந்த தொகையில் 1/7 பங்கை 4% வட்டி வீதத்திலும் 1/2 பங்கை 5% வட்டி வீதத்திலும் மீதமுள்ளவற்றை 6% வட்டி வீதத்திலும் முதலீடு செய்கிறார். ஒரு வருட இறுதியில், அப்ப எவ்வளவு வருஷம் டெபாசிட் பண்றேன்னா 1 வருஷம் டெபாசிட் பண்றேன். ஒரு வருட இறுதியில் மொத்தமாக ரூபாய் 730 தனி வட்டியாக கிடைத்தது எனில் அசல் என்ன? இந்த சம் என்ன அப்படின்னா, என் கையில ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை நான் 3 விதமா பிரிச்சு டெபாசிட் பண்றேன். சரிங்களா? எத்தனை வருஷம்னா 1 வருஷத்துக்கு பண்றேன். 3ல இருந்து எனக்கு எவ்வளவு மொத்தமா கிடைச்சிருக்குன்னா 730 ரூபா தனி வட்டியா கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? அதை நான் 3 விதமா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றாங்க 1/7 பங்கு, எக்ஸ்ல ஒரு 1/7 பங்கு. சரிங்களா? அடுத்ததுல 1/2. அப்ப எக்ஸ்ல 1/2. அடுத்து மீதம் உள்ளவற்றை, அப்போ இது என் கையில இருக்கிற அமௌண்ட் ஆல்ரெடி ஒரு 2 இடத்துல டெபாசிட் பண்ணிட்டேன். எவ்வளவு பண்ணியிருக்கேன்னா x/7 plus x/2. சரிங்களா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணா x ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 14. இங்க 2x, இங்க 7x, அப்போ 9xன்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? இங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பேன்னா மொத்தம் 14, அதுல 9 போயிடுச்சுன்னா
5x/14 வரும் சரிங்களா. இங்க வந்து x/7, இங்க வந்து x/2 சரிங்களா. முதல் இதுல எனக்கு P1 P2 P3 ஏன்னா எல்லாத்துலயுமே வேற வேற அமௌண்ட் நான் டெபாசிட் பண்றேன், அதனால P1 P2 P3 எழுதிக்கிறோம் சரிங்களா. இங்க R1 R2 R3 n வந்து ஒரே இதுதான், எல்லாத்துலயும் ஒரு வருஷம் தான் டெபாசிட் பண்றேன் சரிங்களா. எவ்வளவு வட்டி வீதம்? ஃபர்ஸ்ட் 4%, அடுத்து 5%, மீதம் உள்ளவற்றை 6%. இப்படி டெபாசிட் பண்ணும்போது இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், இங்க ஒரு தனி வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும் சரிங்களா. எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குதா? 730 ரூபா தனி வட்டியா கிடைக்கும் சரிங்களா. எல்லா தனி வட்டியும் கூட்டினா எனக்கு 730 ரூபா. அப்படின்னா என் கையில எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் அப்படின்னா x/7 இன்ட்டு 4 இன்ட்டு 1/100 பிளஸ் இங்க x/2 இன்ட்டு 5 இன்ட்டு 1/100 பிளஸ் 5x/14 இன்ட்டு 6 இன்ட்டு 1/100 ஈக்குவல் டு 730 சரிங்களா. அப்ப என்ன வரும்? 4x/7 பிளஸ் 5x/2 பிளஸ் 30x/14 ஈக்குவல் டு 730. இந்த 100 அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் சரிங்களா. இப்போ எல்சிஎம் எடுங்களேன், எல்சிஎம் எடுத்த என்ன வரும்? 14, இங்க 8x பிளஸ் இங்க 7ஆல பெருக்கணும், அப்போ 35x பிளஸ் இது அப்படியே இருக்கும் சரிங்களா. 30x ஈக்குவல் டு 730 இன்ட்டு 100. இதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம்னா எல்சிஎம் எடுத்திருக்கோம். எல்சிஎம் வந்து 14, இங்க 14 வரணும்னா 2ஆல பெருக்கணும், மேல 2ஆல பெருக்கணும் 8x, இங்க 7ஆல பெருக்கணும், மேல 7ஆல பெருக்கணும் 35x, இங்க 14 இருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 65x 73x ஈக்குவல் டு 730 இன்ட்டு 100 டிவிஷன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா வகுத்தல்ல பெருக்கல்ல போகும் சரிங்களா. 1 இங்க 1 0. அப்ப x வந்து என்ன வரும்னா 14 போட்டு 1 2 3 ஒரு 3 0 14,000 ரூபாய். அப்ப என் கையில எவ்வளவு ரூபாய் இருந்துச்சுன்னா 14,000 ரூபாய் இருந்துச்சு சரிங்களா. இதைத்தான் 3 விதமா நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அடுத்து 25வது கொஸ்டின். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 1/36 மடங்காக உள்ளது சரிங்களா. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக உள்ளது. அதாவது R வந்து எப்படி இருக்குன்னா n-க்கு வந்து ஈக்குவலா இருக்கு. இந்த மாதிரி சம்மு கொடுத்தா ஃபார்முலா வந்து என்னன்னா ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு 100 சரிங்களா. அப்ப என்ன வரும்? மடங்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/36 இன்ட்டு 10 சாரி 100. 100 வெளியில எடுத்தா என்ன வரும்? 10. 36 வெளியில எடுத்தா 6 வரும் சரிங்களா. அப்போ 5/3%. பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா வட்டி வீதமும் காலமும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரிங்களா. அடுத்து 26ஆம் சம். ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 3 வருடங்களுக்கு 12% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால், அதே போல் 3 மடங்கு தொகையை குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 2 வருடங்களுக்கு மற்றொரு இடத்தில் முதலீடு செய்தார். இறுதியில் கிடைத்த தனி வட்டிகள் சமமாக உள்ளது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போய் நான் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றேன் சரிங்களா. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருடங்களுக்கு. n வந்து 3, r வந்து 12% சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க? அதே போல் 3 மடங்கு தொகையை, இங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணனோ அதே போல 3 மடங்கு, அப்போ 3ஆல பெருக்கிக்கணும் சரிங்களா. குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் r என்னன்னு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 2 வருடங்களுக்கு முதலீடு செய்தார், n வந்து 2. இப்படி டெபாசிட் பண்ணும் போது இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும் சரிங்களா. இறுதியில் கிடைத்த தனி வட்டிகள் சமமாக உள்ளது சரிங்களா. அப்ப SI1 ஈக்குவல் டு SI2 அப்படின்னா என்ன கேட்கறாங்கன்னா R என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா.
ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 12/100 ஈக்குவல் டு இங்க 3x இன்ட்டு 2 இன்ட்டு r/100. சரிங்களா? இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ r வந்து 6% வரும். இப்போ ரெண்டாவதுல எவ்வளவு வட்டி விகிதம் கிடைச்சிருக்குன்னா போட்டேன்னா 6%. சரிங்களா? அடுத்து 27. கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் கண்ணாடி பிம்பம் என்ன? சரிங்களா? இதுவும் அதே மாதிரிதான். நமக்கு மேல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது கீழே மிரர் வைக்கிறாங்க. சரிங்களா? இதோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ள எனக்கு ஒரு படம் கிடைக்கும். இதை ரெண்டையும் மடக்கும் போது ரெண்டும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டி வரணும். சரிங்களா? அப்படி இருந்தாதான் நமக்கு படம் கரெக்ட். இப்ப இதுல பாருங்களேன், இங்க இருக்கா? அப்ப இது கீழே எனக்கு எப்படி வந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் இப்படி வந்திருக்கணும். இப்படி வந்து இங்க ஷார்ப்பா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடணும். அப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா படமும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த பக்கம் இருக்கா? அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் இது ஒண்ணு போல கவுத்தும் போது எனக்கு மேல வரும். சரிங்களா? மூக்கு இந்த மாதிரி இருக்கா? அப்ப இங்க பார்க்கும்போது எனக்கு எப்படி வரணும்னா இந்த மாதிரி வரணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது படம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 படம் எனக்கு கரெக்டா இருக்கு. கரெக்டா? இது கரெக்டா இருக்கு, இதுக்கு மூக்கு தப்பா இருக்கு, இது எனக்கு வராது. சரிங்களா? அப்போ ஒண்ணு இது வரும் அல்லது இது வரும். சரிங்களா? அடுத்து கண்ணு பாருங்களேன், இங்க இப்படி இருக்கு, அப்போ இது எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? இது ரெண்டும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு, அப்ப இது வராது. ஆன்சரு ஏ ஆப்ஷன். மிரர் இமேஜை பத்திக்கு ஒரே லாஜிக் தான். சரிங்களா? என்ன அப்படின்னா மேல ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குள்ள கண்ணாடி வைப்பாங்க, இதோட மிரர் இமேஜ் இங்க வந்து விழும். சரிங்களா? இது ரெண்டையும் மடக்கும் போது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டி வரணும். சரிங்களா? அப்படி இருக்கிற மாதிரி பார்க்கணும். அல்ல அப்படின்னா இங்க ஒரு படம் இருக்கும், அதுக்கு இங்க மிரர் வச்சிருப்பாங்க இங்க. சரிங்களா? இங்க இது ரெண்டையும் மடக்கும் போது இதுக்கு மேல இது நமக்கு ஒட்டி வரணும். சரிங்களா? அந்த மாதிரி பாக்குங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இது வரும். சரிங்களா? அடுத்து 28வது கொஸ்டின். ஏ என்பவர் ரூபாய் 7,500 பி என்பவருக்கு 3 வருடங்களுக்கும் சி என்பவருக்கு ரூபாய் 8,400 4 வருடங்களுக்கும் ஒரே வட்டி வீதத்தில் கடனாக வழங்கினார். இறுதியில் மொத்தமாக இது வேற ஒண்ணும் இல்ல, ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து 2 பேருக்கு கடன் கொடுக்குறாரு. சரிங்களா? பி அப்படின்ற ஒருத்தருக்கும் சிக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு குறிப்பிட்ட வட்டி விதத்தில். அதே மாதிரி இங்கேயும் இவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, ஒரு வட்டி விதத்துல கொஞ்சம் வருஷத்துல. முதல்ல உள்ளவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,200 ரூபாய் கொடுக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அதே மாதிரி சிக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 8,400 ரூபாய் கொடுக்குறோம், 4 வருஷத்துக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஒரே வட்டி விதத்தில். அப்போ இங்க எக்ஸ் பெர்சன்டேஜ்னா இங்கேயும் அதே எக்ஸ் பெர்சன்டேஜ். சரிங்களா? இறுதியில் மொத்தமாக, அப்போ இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும், அதே மாதிரி இங்க எனக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வருதான்? 2 பேர் கொடுத்த தனி வட்டியை கூட்டினா எவ்வளவு வருதுன்னா 4,968. சரிங்களா? 4,968 அப்படின்னா ஆர் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 7,200 இன்ட்டு 3 இன்ட்டு x/100 பிளஸ் இங்க வந்து 8,400 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4/100. சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 2 0 2 0, இங்கேயும் 2 0 அடியாயிரும். சரிங்களா? அப்ப 2 6 3 21 216x பிளஸ் இங்க 4 16 மிச்சம் 1 4 8 32 33 336x ஈக்குவல் டு 4,968. இப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 336 216 2 1 5 5. சரிங்களா? அப்ப 552x ஈக்குவல் டு 4,968. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 4,968/552. 4ஆல் அடி கொடுத்தா என்ன வரும்? 1 நாள் 4, மிச்சம் ஒரு 1, 3 நாங்க 12, மிச்சம் ஒரு 3, 8 நாங்க 32. இங்க 1 நாள் 4, ஈர்னாங்க 8, 4 நாங்க 16, ஈர்னாங்க
8ன்னு வரும் சரிங்களா. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 6 2 12 மிச்சம் ஒரு 1 9 2 18 இங்க 6 2 12 2 4 1 2 2 சரிங்களா. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 23 இங்க 2 0 7 சரிங்களா. இப்போ 1 இங்க 9ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 9%. எவ்வளவு வட்டி விகிதத்தில் கொடுத்துருக்கேன்னா 9% கொடுத்துருக்கேன் சரிங்களா. அடுத்த சம் 29ஆம் சம். ரூபாய் 1200க்கு 3 வருடங்களுக்கு 2 வெவ்வேறு வங்கியில் இருந்து கிடைத்த தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 10.8. இந்த மாடல்ல கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன அப்படின்னா 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். இங்க எவ்வளவு டெபாசிட் பண்றேன்னா 1200, இங்க 3 வருஷம் சரிங்களா. ஒரே அமௌண்ட் 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். 2 பேங்க்லயும் இருந்து கிடைச்ச தனி வட்டிக்கான வித்தியாசம் SI1 மைனஸ் SI2 எவ்வளவுனா 10.8. அப்படின்னா வட்டி வீதங்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? வட்டி வீதங்களுக்கு இடையான வித்தியாசம்னா R1 மைனஸ் R2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. ஸோ 1200 3 வருஷத்துக்கு 2 பேங்க்ல போய் டெபாசிட் பண்றேன். பண்ணும்போது 2ல இருந்து கிடைத்த வட்டி விகிதத்துக்கான வித்தியாசம் எவ்வளவுனா 10.8. அப்படின்னா R1 மைனஸ் R2 என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா. வேற ஒண்ணு இல்லை, ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 1200 இன்ட்டு 3 இன்ட்டு R1/100 மைனஸ் இங்க அதே 1200 இன்ட்டு 3 இங்க வட்டி வீதம் வேற பை 100 ஈக்குவல் டு 10.8 சரிங்களா. எதை காமனா எடுத்துடலாம்? ஒரு 1200 இன்ட்டு 3/100 உள்ள என்ன இருக்கும்? R1 மைனஸ் R2 இருக்கும் ஈக்குவல் டு 10.8. நமக்கு R1 மைனஸ் R2 தான் வேணும். அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கீழே உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது அப்படி கீழே வரும் சரிங்களா. இன்ட்டு 3. இப்போ அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இப்போ ஒரு ஜீரோக்கு இந்த புள்ளி போயிடும். அப்போ 108 இன்ட்டு 10/120 இன்ட்டு 3. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 3 3 இங்க 3 3 9 1 6 3 18 சரிங்களா. அடுத்து இங்க 20 இங்க 6 சரிங்களா. 10 இங்க 3. அப்போ 3/10ன்னு வரும். ஆன்சரு 0.3% வரும் சரிங்களா. அப்போ ஆன்சரு டி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த மாடல் சம்ம நம்ம குரூப் 4ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை சரிங்களா. பாய்ஸ் ஈஸ்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 5:8 எனில் பின்வருவனவற்றுள் எது மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையாக இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ஒரு 5x இருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து 8x. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? ரெண்டையும் கூட்டுறது தான் மொத்த எண்ணிக்கை 13x. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க எது 13ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதை 13ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 20ன்னு வரும் சரிங்களா. இதை 13ஆல டிவைட் பண்ணா 40ன்னு வரும் சரிங்களா. இதை 13ஆல டிவைட் பண்ண முடியாது. இதை 13ஆல பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா 9ன்னு வரும் சரிங்களா. 9 9 117 சரிங்களா. அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் சரிங்களா. ஒரு கடிகாரத்தின் நேரத்தை நீரில் பார்க்கும் பொழுது சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணாடி பிம்பம் பார்த்துருப்போம். இப்போ நீர் பிம்பம் சரிங்களா. கண்ணாடியில பார்க்கும்போது 2 விதமா சொல்லியிருப்போம். 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கொடுத்தா ஒரு நேரம், 1 மணில இருந்து 11 மணிக்குள்ள கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று சொல்லியிருப்போம். இந்த டைம்ல கொடுத்துருந்தா எதுல இருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம்? 23:60ல இருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம். 1ல இருந்து 11 மணி வரை கொடுத்துருந்தாங்கன்னா எதுல இருந்து பண்ணணும்னா 11:60ல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. இதே மாதிரிதான் நீருக்கும். நீர் பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் 2 இது சரிங்களா. என்ன அப்படின்னா 17:90, இன்னொன்னு வந்து 18:30. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா. இப்போ ஒரு நேரம் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுல மினிட்டை பாருங்க சரிங்களா. 34
30க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 90ல இருந்து மைனஸ் பண்ணணும். 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா 18 30ல இருந்து பாருங்க. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5 34. அப்ப எதுல இருந்து பண்ணணும்? 17 90ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அப்போ 17 90 இங்க 5 34. அப்ப பண்ண என்ன வரும்? இங்க 10 இங்க 8. 10ல 4 போயிடுச்சுன்னா 6, 8ல 3 போயிடுச்சுன்னா 5 ஈஸ்ட் இங்க 12ன்னு வரும். சரிங்களா? அப்ப ஆன்சரு 1256. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதுல அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 32வது சம். 5 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு. 5 வருஷத்துக்கு பின்னாடி 5 வருடங்களுக்கு பிறகு தந்தையோட வயசு எப்படி இருக்கான்? தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 3 மடங்கு. அடுத்து 3 மடங்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 வருடங்களுக்கு முன்பு 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. தந்தையோட வயசு எப்படி இருக்குன்னா மகனோட வயசை போல 7 மடங்கு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன்ல இருந்து போவோம். கொடுத்துருக்கிறது எல்லாமே தற்போதைய வயது. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏ ஆப்ஷன், பி, சி, டி. சரிங்களா? ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 30, 10. பி ஆப்ஷன் வந்து 30, 5. சி ஆப்ஷன் வந்து 40, 52. டி ஆப்ஷன் வந்து 40, 10. சரிங்களா? 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகுனா இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? இவங்க 35 இருக்கும், இவரோட வயசு 15. தந்தையோட வயசு எப்படி இருக்கு? மகனின் வயதை போல் 3 மடங்கு. அப்போ இதை 3ஆல பெருக்குங்களேன். 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 45ன்னு வரணும். ஆனா நமக்கு என்ன இருக்கு? 35ன்னு இருக்கு. அப்ப இது வராது. அடுத்து இதுக்கு வாங்களேன். இதுக்கு வந்தா என்ன வரும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது 35ன்னு இருக்கும், மகனோட வயசு 10ன்னு இருக்கும். கரெக்டா? இப்ப இதை 3ஆல பெருக்குங்களேன். ஏன் 3ஆல பெருக்குறேன்னா எனக்கு 3 மடங்கு. மகனோட வயசை 3ஆல பெருக்குனா தந்தையோட வயசு கிடைக்கும். இதை 3ஆல பெருக்குனா என்ன வரும்? 30. ஆனா நமக்கு என்ன இருக்கு? 35. அப்ப இதுவும் வராது. அடுத்து இது பாருங்களேன். இங்க என்ன வரும்? 45, இங்க 55. இங்க மகனோட வயசு பெருசா கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அடுத்து இங்க வாங்க. இங்க வந்து என்ன இருக்கும்? இங்க 45, இங்க 15. இதை 3ஆல பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 15 3 45. அப்ப ஆன்சரு கரெக்டா இருக்கு. சரிங்களா? ரெண்டாவதையும் செக் பண்ணிடுவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு என்ன இருக்கும்? 35ன்னு இருக்கும். பையனோட வயசு 5. எப்படி இருக்கான்? 7 மடங்கா இருக்கு. அப்ப இதை 7ஆல பெருக்குங்களேன். 7 35 நமக்கு கரெக்டா வந்துருச்சுங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து 33வது சம். ரூபாய் 8000க்கு 10% தனி வட்டி வீதத்தில் 2 வருடங்களுக்கு பின் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா டைரக்டா ஃபார்முலா போட்டால் வந்துடும். 8000 இன்ட்டு 10 இன்ட்டு 2/100. ஒரு 0க்கு 1 0, 1க்கு 1. சரிங்களா? அப்போ ஈரெட்டா 16, ஒரு 2 0. இது எனக்கு தனி வட்டி. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன்? 8000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போ 0 0 6 9. அப்போ 9600. அப்போ பி ஆப்ஷன் வந்து எனக்கு சும்மா ஃபார்முலா போட்டு செய்யற மாதிரி. அடுத்து 34. ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். அப்ப 2 பேரோட வயசை கூட்டினா நமக்கு என்ன வருதான்? 40ன்னு வருது. அடுத்து என்ன சொல்றாங்க? அவற்றின் பெருக்கு தொகை. 2 பேரோட வயசை பெருக்குனா எனக்கு என்ன வருதான்? 351. எனில் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணும். 2ஐயும் கூட்டினா என்ன வருதான்? 40. இதை 2ஐயும் கூட்டினா என்ன வருது? 40 வரும். இதை 2ஐயும் கூட்டினா 40 வரும். அதே மாதிரி இதை 2ஐயும் கூட்டினா 40. இது 2ஐயும் கூட்டினா 40. அப்போ முதல் இதை வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியல. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். 2ஐயும் பெருக்குனா என்ன வருதா? 351. கடைசி டிஜிட்டை பாருங்க, 1ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது 2ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 3021. கடைசி 1ன்னு வரும். சரிங்களா? அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை செக் பண்ணிடலாம். ஈரெட்டா 16. லாஸ்ட் டிஜிட் என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன வரணும்? 1. அப்ப இது வராது. இதை பெருக்குங்களேன். 5 கடைசி டிஜிட் என்ன வரும்னா 5ன்னு வரும். அப்ப இது வராது. இங்க 4 24. இதுவும் நமக்கு வராது. அப்ப ஆன்சரு ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட படத்தின் கண்ணாடி பிம்பத்தை காண்க. சரிங்களா? இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்?
என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நல்லா அழுத்தி எழுதிக்கோங்க. FAT. சரிங்களா? இப்போ இதான் பேப்பர் அப்படின்னா பேப்பரை திருப்பி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். TAF இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? நல்லா அழுத்தி எழுதுங்க. பேப்பரை திருப்பி பார்த்தாலே அதே ஆர்டர்ல உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? லாஸ்ட்ல உள்ளது ஃபர்ஸ்ட் வரும், இது இப்படி வரும், இது இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்பனா தான் இதே நான் மடிக்கும் போது ஒண்ணுக்கு மேலே நமக்கு வரும். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு லெட்டரா பார்த்தாலே போதும். இது எப்படி இருக்கும்னா இது இப்படி இருக்கும். அப்ப எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து 36. A மற்றும் B யின் தற்போதைய வயதுகளின் விகிதம். சரிங்களா? A/B 3:2. சரிங்களா? தற்போதைய வயது 10 வருடங்களுக்கு பிறகு, ஒரு 10 வருடத்திற்கு பிறகு கூடுதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்கு? 27,18. பி ஆப்ஷன் வந்து 36,24. சி வந்து 42,28. டி வந்து 45,30. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விகிதம் வந்து எனக்கு 3:2 வரணும். அப்ப கேன்சல் பண்ணுங்களேன். 9 3 27, 9 18. இது கரெக்டா வருது. இதை பண்ணா 12 3 36, இங்க 12 2 24. அப்போ ஒண்ணுக்கு மேல எனக்கு கரெக்டா வருதுங்களா? அப்ப இது வேண்டாம். அடுத்து என்ன சொல்றாங்க? 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டினா என்ன வருதான்? 80. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? 37. இவங்களோட வயசு 28. இது ரெண்டையும் கூட்டினா லாஸ்ட் வந்து 5ன்னு வரணும். ஆனா நமக்கு என்ன வரணும்? 80ன்னு வரணும். அப்ப இது வராது. அடுத்து இங்க வாங்கினேன். இங்க வந்தா என்ன வரும்? இங்க 46ன்னு வரும். இவங்களோட வயசு 34. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 80 நம்ம கரெக்டா வரும். சரிங்களா? அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததையும் செக் பண்ணிருங்க. அடுத்ததை செக் பண்ண என்ன வரும்? இங்க 52, இங்க 38. அப்ப 90ன்னு வரும். அது வராது. இங்க இது ரெண்டையும் கூட்டினாலே 75 வந்துடும். சரிங்களா? அப்ப இது வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து இந்த மாடலையும் ஒரு சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்க ஒய் வச்சிருக்கோம். ப்ரீவியஸ்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா X% தனி வட்டி வீதத்தில் X வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி X எனில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒய் வச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். SI = PNR/100. சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் தான் கண்டுபிடிக்கணும். வட்டி எவ்வளவு வருதான்? ஒய் இன்ட்டு 100 இங்க y into y equal to அசல். இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ P வந்து என்ன வரும்னா 100/y வரும். அப்போ ஆன்சர் எது கரெக்டா வரும்னா பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா வரும். அடுத்து 38. 4 வருட இடைவெளிகளில் பிறந்த 4 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல். சரிங்களா? மொத்தம் 4 குழந்தை இருக்கு. 4 குழந்தையும் எப்படி இருக்குன்னா 4 வருட இடைவெளியில பிறந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு இவங்க பிறந்திருப்பாங்க. அப்ப 8. சரிங்களா? இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்ப இவங்களோட வயசு என்னவா இருக்கும்னா X + 12. சரிங்களா? ஒரு 4 நாளா கூட்டிட்டே போறோம். சரிங்களா? கூடுதல் 48. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருதா? 48 வருதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்களேன். ஒரு 4x + 4 8 12 24 = 48. அப்ப 4x = 24. அதாவது 48 + 24 அந்த பக்கம் போனா -24. 48ல 24 பிரிச்சுனா 24 வரும். x வந்து 6ன்னு வரும். சரிங்களா? கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க? எனில் இளைய குழந்தையின் அப்போ பிறந்த குழந்தையோட வயசு என்ன? வயசு என்ன அப்படின்னா 6. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் நம்ம கரெக்ட். சரிங்களா? அடுத்து 39வது கொஸ்டின். தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 2 மடங்கு. தந்தையோட வயசு எப்படி இருக்குன்னா மகனோட வயசை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும்
அவர்களின் வயதுகளின் மீப்போவா 22. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சரிங்களா. கசியப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேரோட வயசை பாக்குறோம். அதுக்கு ஹசியப் எடுத்தா என்ன வருதா 22 வருது சரிங்களா. எனில் மகனின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. இப்போ மகனோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்ப தந்தையோட வயசு என்னவா இருக்கும் 2x இருக்கும் சரிங்களா. அப்போ மகனோட வயசு எக்ஸ், தந்தையோட வயசு 2 × எக்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஹசிஎஃப் பார்த்தா என்ன வரும், ரெண்டுலையும் பொதுவா என்ன இருக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கு சரிங்களா. அப்போ ஹசிஎஃப் வந்து எக்ஸ். இந்த ஹசிஎஃப் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 22ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 22ன்னு வரும். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, மகனின் வயது. மகனின் வயது என்னன்னு எடுத்திருக்கோமா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் வந்து 22. அப்போ தந்தையோட வயசு என்னவா இருக்கும்னா 44. இப்போ ரெண்டுக்கும் ஹசிஎஃப் பாருங்களேன், ஆன்சர் என்ன வரும்னா 22ன்னு வரும் சரிங்களா. இது கொஞ்சம் வித்தியாசமான சம். ஸோ அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். கண்ணாடி பிம்பம் என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நல்லா பேப்பர்ல அழுத்தி எழுதிக்கோங்க சரிங்களா. 2 1 6 9 சரிங்களா. இப்போ பேப்பரை திருப்பி பாருங்களேன், திருப்பி பார்த்தா என்ன வரும்னா இந்த மாதிரி வந்திருக்கும் சரிங்களா. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் மொத்தமாக 40 கொஸ்டின். ஸோ 40 கொஸ்டின் பார்த்துருப்போம் சரிங்களா. தனி வட்டி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்ணாடி பிம்பம் நீர் பிம்பத்துல இந்த கிளாக் சம் வந்து எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கிளாக்கும் வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ் வந்து எனக்கு முக்கியம் சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி மிரர் இமேஜ் கொடுத்தா என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே நல்லா அழுத்தி எழுதிக்கோங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு ஆன்சரா வரும் சரிங்களா. தேங்க்யூ.